அதாவது நடிகர் விஜய் தலைவர் விஜயாக மாறிய பிறகு தற்போது தன்னுடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு அவசர அழைப்பு ஒன்றை அனுப்பியிருக்கிறார். நாளைய தினம் பனையூரில் உள்ள தமது கட்சி அலுவலகத்திலே கூடும்படி அழைத்திருக்கிறார். அப்பொழுது 2 முக்கியமான விடயங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. ஒன்று, வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா 2ஆம் ஆண்டிலே காலெடுத்து வைக்கிறார்கள். எனவே அந்த விழாவை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கொடிகளை ஏற்றி மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்வது குறித்து ஆலோசனை செய்வதற்கான முதல் அழைப்பு. 2வது என்ன திட்டம் என்றால் மிக முக்கியமானது, மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்து முடிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது எப்படி என்பது குறித்து தேர்தல் நடத்தி முடிவு செய்வதா, அல்லது வாக்கெடுப்பு மூலம் முடிவு செய்வதா, அல்லது குரல் வாக்கெடுப்பின் மூலம் முடிவு செய்வதா என்பதை நாளையே முடிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 மாவட்ட செயலாளர்களாக தமது கட்சி நிர்வாக பணிகளுக்காக தமிழகத்தை 38 மாவட்டம் கொண்ட தமிழகத்தை 100 மாவட்டங்களாக கட்சி நிர்வாகத்திற்காக அவர்கள் பிரித்தெடுக்கப் போகிறார்கள். அதன் 100 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. எனவே அந்த வகையில் நாளை 100 மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். அது வாக்கெடுப்பு மூலம் நடத்திய தேர்வா, அல்லது குரல் வாக்கெடுப்பு தேர்வா, அல்லது விஜய் சொல்கிற நியமனங்களா, நேரடியாக இவரை வைத்துக் கொள்ளுங்கள் அவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாரா என்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்பட இருக்கிறது. எனவே நாளைய கூட்டம் என்பது தமாகவின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான அச்சாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் வாக்குகளாக மாறுமா, அதிகாரத்துக்கு வருவார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த பாய்ச்சலை தயாராகியிருந்தார். ஆனால் அவர்கள் இடைத்தேர்தல் போட்டிகளை அறிவித்து விட்டார்கள். எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலுக்கு தயாராவதற்கு, அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு தயாராவதற்கு விஜய் தற்போது தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்காக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளைய தினத்தில் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.